தேவி ஈஸ்வரியா வருவாரா அப்படி என்று கட்டளை பார்வதி கைய கைய நெறிக்காரு கைய நெறிக்காரு கட்டளை பார்வதி என்ன என்ன கோபால அக்காலங்க 8 பேர் இவ்வளவு அழகா இருக்க போய்தான் பகவான் இந்த வரத்து வந்திருக்க இப்படியே இவை 8 பேர்களையும் விட்டோமானா ஒரே காலத்தில் அக்காலங்க 8 பேரு 16 வயது பருவமான காலத்தில் அந்த பகவான் சிவபெரு அதனால கோபால அக்காலங்க 8 பேரு அக்காலங்க 8 பேரு பகவானுக்கும் தெரியாமல் பார்வதிக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சு வளர்க்கணும். ஆமா, ஒளிச்சு வைத்து வளர்க்க வேண்டும். அப்பதான் பார்த்தாரு கண்ணு. என்ன? அம்மா 8 பேரை எடுத்துட்டு வர சொன்னா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். இப்ப எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சு வளர்க்க சொல்றீங்க. இந்த பச்சிலம் குழந்தைகளை எங்கேயம்மா கொண்டு போய் வளர்ப்பேன். இருந்தாலும் பரவாயில்லை. தங்கை பார்வதிக்காக வேண்டி 8 பேரை ஒளிச்சு வச்சு வளர்க்கணும்னு சொன்னா பகவானுக்கு பார்வதிக்கு எப்படி தெரியாம வளர்க்கலாம்? எப்படி தெரியாம வளர்க்க முடியும்? சந்தனமா சோலைக்கு போகணும். ஆமா, சந்தனமா சோலையில வந்து ஆமா சந்தனமா முனிவர் இடத்துல வளர்க்க சொல்லணும். ஏன்னா என்ன பகவான் வந்து அங்க அடிக்கடி போக மாட்டார். ஆமா, அங்க முனிவர்கள் தவம் இருக்கக்கூடிய இடம். அதனால சந்தனமா சோலைக்குள்ளே போகணும். ஆமோ 8 பேர்களை முனிவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நேரா சந்தனமா சோலைக்குள்ளே சந்தனமா முனிவரிடத்தில் வந்து என்ன சொல்றது தெரியுமா? ஐயாவாரோ மையா மாமோனியே சமரித்து
முத்தாரம்மா தங்க அம்மா ஆமா அக்காதங்க 8 பேர்களுக்கும் வயது என்னாச்சு தெரியுமா? என்ன ஆகுது? ஒரு வயதா 2 வயதா 3 வயதுமாச்சு. 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 மூணு நல்ல வயதில முடியறக்கு காலுமிட்டு 3 நல்ல வயதில முடியறக்கு காலுமிட்டு காது குத்தி கடுக்கா போட்டாரு. காது குத்தி கடுக்கா அவளுக்கு நாலு நல்ல வயது மாற்றி நடந்து ஓடும் அக்காதங்க 8 பேரும் வந்து வரும் படிக்க படிக்க வைக்க வேண்டும் என்று அவள் 8 பேரை வரவழைத்து அந்த மாமுனியோ யாரு அவளுக்கு வயதோ 5 வயதாச்சு. அறிவு பள்ளி படிக்கக்கூடிய காலமாச்சு. பார்த்தாரே மாமுனிவன் இவனுக்கு அறிவு பள்ளி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதற்கென்று ஒரு நல்ல நாள் வருகின்றார். அதை எந்த நாள்னு கேட்டா புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி பூசை என்று ஒரு குழந்தையாக படிக்க வச்சோம்னு சொன்னா படிக்க வைக்குமானால் கண்டிப்பாக கல்வி நல்ல முறையிலே வளரும். வளரும் பிள்ளைகளுக்கு படிப்பு மண்டையில ஏறும். படிப்பு மண்டைக்கு ஏறும். அதனாலே அப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி பூசை என்று சரஸ்வதி பூஜை என்று என்ன செய்தார் தெரியுமா? தாயாத வனையரிலே கண்டிப்பான கொடுத்தார். பூசைகளை வைப்பாராம். நரகதி பூஜை கலைந்த மறுநாள் விஜயதசமி விசேஷங்களை
நாளே உத்தமித்தம்மி இல்ல ஆ, விஜயதசமி. ஓ விஜயதசமி. ஆமா. சரி, அன்றைக்கு 8 பிள்ளைகளை கிழக்கு முகமாக அமர வைத்து எழுந்தாணி கை கொடுத்தா ஆமோ, ஓல சூடியும் கை கொடுத்து கை கொடுத்து பிள்ளைகளுக்கு எப்படி அறிவு பள்ளி கற்றுக் கொடுத்தார்? எப்படி அறிவோ நன்றாக குருவே குரு வாழ்வே துணை என்று துணை என்றும் தாயில் சிறந்த கோவில் இல்லை, இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இல்லை, இல்லை. நமக்கு முதல் தெய்வம் யாரு? முதல் தெய்வம் பெண்டாட்டி. ஆமா. ஆ. இரண்டாவது தெய்வம் மாமியார், மாமியாரு, மூணாவது தெய்வம் மாமனார். மச்சினிமாரு. அதானே ஆ. ஐயா, ஓஹோ. நமக்கு உலகத்திலே முதல் தெய்வம் யாரு? யாரு? நம்மள 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலே நம்ம குடியிருந்த கோயில் ஆமா தாய். தாய் தான். ஆமா. இரண்டாவது தெய்வம் தந்தை, தந்தை. மூணாவது தெய்வம் தெய்வம் சொல்லி தந்த குருநாதர், குருநாதர். நாலாவது தெய்வம் தான் வழிபடக்கூடிய குல தெய்வம். ஆமா, தாய் முப்படாதி அம்மா, தங்கம்மா, மாயாண்டி சுடலையாண்டவன். சொடல சொடல. ஆமா, இதான் குல தெய்வம். மூணாவது நாலாவது இடத்துல இருக்கு. ஆமா. ஆ. ஏன்னு சொன்னா என்ன? நம்ம இந்த உலகத்திற்கு வர காரணம் யாரு? நம்ம அம்மா தானே. தாய் தான், தாய் தான். தாய் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால முதல் தெய்வம் அம்மா, ஆமா, இரண்டாவது தெய்வம் தந்தை, தந்தை. ஆமா, சரி, மூன்றாவது தெய்வம் நம்ம சொல்லி தந்த குருநாதர். ஏன்னா ஆ. தாய் சொல்ல போய் தான் தந்தை இன்னார்னு ஆமா, தெரியும், தாய் சொல்ல தகப்பன் தெரியும். தகப்பன் சொல்ல போய் தான் குலகுரு இன்னார்னு ஆமா, தெரியும். குலகுரு சொல்ல போயிட்டா நம்ம குடும்ப கோயில் சாமி அம்மா முப்படாதேமா தெரியும். ஏன்னா ஆ. அவன் குலகுரு நம்மள சொல்லிக்கிறனா ஆமா, அம்மா முப்படாதே அம்மான்னு கூட சொல்ல முடியாது. தெரியாது, சொல்ல முடியாது. அதனால தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று ஆமா தங்கம். எப்படி அறிவு பள்ளி கற்றுவிட தெரியுமா? எப்படி? அண்ணா வண்ணா ஈனாயி, ஊனாவு வைனாயினா, என்னே அண்ணா ஈனாயி, ஊனாவு வைனாயினா, அங்கே என்ன ஐயன்னா, ஊனாவு ஓவண்ணா, என்ன ஐயன்னா, ஊனாவு ஓவண்ணா, அவனா ஐயேனா, ஈனாயி அண்ணா
கொள்ளு அம்மா வயறு கொள்ளு மலை